என்னுடைய முதல் ஜோதிட மேடை என்னுடைய ஜோதிட குரு திரு கணியர் ஏஎன் ராஜசேகர் ஐயாவுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் திரு சூரிய ஜெயவேல் ஐயா அவர்களுக்கும், திரு நந்தா ஐயா அவர்களுக்கும், திரு கோட்டையூர் ஐயா அவர்களுக்கும், சாஸ்தா மணிகண்ட ஐயா அவர்களுக்கும், மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், விஜயன் ஐயா அவர்களுக்கும், சித்தராஜ் ஐயா அவர்களுக்கும், பிளட் சிவகுமார் அண்ணன் அவர்களுக்கும், நட்சத்திர நாயகன் அவர்களுக்கும், மோசசன் அவர்களுக்கும், சித்தராஜ் ஐயா அவர்களுக்கும், ஐயா ராஜன் ஐயா அவர்களுக்கும், மல்லிகார்ஜுன ஐயா அவர்களுக்கும் விஜய் கிஷோர் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று வாஸ்து பற்றி ஒரு சில சிறிய தகவல்களை மட்டும், வாஸ்து மேதைகள் அனைவரும் அமர்ந்திருக்கும் இந்த இடத்தில் ஒரு சிறிய தகவல்கள் ஒரு 10 நிமிடம்குள் முடிக்கின்ற வரையில் நாம் இந்த தகவலை மிக எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். வாஸ்து மேதைகள் அனைவரும் இங்கே இருக்கிறார்கள். அனைவருக்கும் இங்கே வாஸ்து பற்றி மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் மிகப்பெரிய ஒரு அறிவும் இருக்கிறது. இருப்பது 4 திசை: வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்போ வடக்கு திசை, கிழக்கு திசை, தெற்கு திசை, மேற்கு திசை என்னென்ன எப்படி இருக்கலாம், ஈஸியாக ஒரு வீட்டில் என்ன பண்ணலாம், ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இப்போ வடக்கு திசைன்னு பார்த்தா பொதுவாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும், அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு திறவுகள் இருந்தால் நல்லது, கிழக்கில் வந்து திறவுகள் இருந்தால் நல்லது. அப்போ வடக்குலையும் கிழக்குலையும் திறவுகள் இருந்தால் அந்த வீடு ஓரளவுக்கு உங்கள் சமாளிச்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய கஷ்டங்களாக இருந்தால் கூட அதை ஜெயிச்சு எடுத்துக்கொண்டு போகிற அளவுக்கான ஆற்றலை வந்து அந்த வீடு உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ வடக்கில் நம்ம திறவுகள் வைக்கும்போது இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ என்னென்னா, இந்த ஆண்களுக்கு வரன் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா முக்கால்வாசி அந்த வீட்டில் வடக்கு ஜன்னல் பூட்டப்பட்ட வீடாக இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்னன்னா, பெண் திசையான வடக்கு வந்து அந்த பெண்ணை வந்து வீட்டுக்கு இட்டுட்டு வரும். அப்போ ஈஸியாக ஆண்களுக்கு வரன் கிடைக்கும். இப்போ பெண்களுக்கு வந்து ஆண் வரன் கிடைக்கலன்னா கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஜன்னல் மூடப்பட்டிருந்தா ஓப்பன் பண்ணோம், செவரே க்ளோஸ் பண்ணியிருந்தா ஒரு உடச்சி சின்ன ஒரு வென்டிலேஷன் வச்சா கூட என்ன. மேடையில் பின்னாடி இருக்கவங்க நல்ல விஷயங்களை பேசுகிறாங்க, அமைதியாக இருந்து கேளுங்க. அவன் பெண்களுக்கு சரியான ஒரு வரன், ஆண் வரன் கிடைக்கலன்னு சொல்லும்போது அந்த வீட்டில் கிழக்கு திசை ஓப்பன் பண்ணும்போது மிக நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு ஆண் வந்து அவங்களுக்கு ஒரு கணவனை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது நடக்கக்கூடிய பலன், வடக்கை ஓப்பன் பண்ண என்ன ஆகும், கிழக்கு திசை ஓப்பன் பண்ணதை நம்ம பார்த்தோம். அப்போ வடக்கு திசை வந்து ஈசானியத்தில் வந்து வெயிட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் ஓரளவுக்கு நம்பிக்கை வடக்கு பார்த்த வீட்டில் இருக்கவங்க முக்கால்வாசி பாரத்தை கொண்டு வந்து சேர் அண்ட் ஷோபாஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து வடக்கு ஈசானியத்தில் வச்சிடுறாங்க. சரி, வச்சதான் என்ன இதெல்லாம் நம்பிக்கை இல்லையே அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் வந்து எதெல்லாம் வைக்கக்கூடாங்களோ அதை நீங்கள் வச்சே பாருங்கள். வடக்கு திசையில் ஒரு 2-3 ஷோபா, ஒரு 10 மூட்டை அரிசியெல்லாம் வச்சு பாருங்கள். ஒரு வாரத்தில் உங்கள் மனசு எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்த 5வது நாள் நீங்களும் வாஸ்து நம்பர் ஆயிடுவீங்க. உடனே சேரை நோத்துவீங்க, மூட்டை எடுப்பீங்க, டேபிள் எடுப்பீங்க, மென்டலி ஃப்ரீயாகவும் உங்களுக்கு பிரெயின் டு ஹார்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஸோ வடக்கு திசை இதுதான் உங்களுக்கு அன்னைக்கு புரியும். சரி, தெற்கில் வந்து தெற்கு மேற்கு பல்ல வேணாம் அப்படின்னுங்க. இல்லை, எங்கள் வீட்டில் தெற்கு மேற்கில் பல்லம் இருக்குது, அதெல்லாம் நம்ப தெரியல. உங்களுக்கு என்னென்னா பல்லம் நீங்களே போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு 3 டேஸ்லேயே அதுக்கான சேஞ்ச் தெரியும். பொருளாதாரத்தில் ஒரு அடியும், உங்களுடைய முதுகு தண்டுவடத்துலேயும் ஒரு சில பாதிப்புகளை உங்களுக்கு இயல்பாகவே அந்த இடத்துல இருக்கிறத கொடுத்துரும். அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய மனமே அந்த நிலம் சம்பந்தப்பட்ட பஞ்சபூத சம்பந்தப்பட்ட விஷயங்களை உணரும். வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் மனிதனுடைய உடல்நலத்தையும் பிரிக்க முடியாது. ஜோதிடம், வாஸ்து, மனித உடல், இந்த 3மே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சங்கிலி தான். இட்ஸ் அ லைன் ஆஃப் கோரிலேஷன் சொல்லுவாங்க. அதில் இருக்க கிரகத்தை இப்படி எடுக்கலாம், இதில் இருக்க நில அமைப்பு, வாஸ்து, செவரையை வச்சு நம்ம கிரகத்தை எடுக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பற்றி நம்ம பேசலாம். ஸோ பொதுவாக வந்து வடக்கு இந்த இடத்த வந்து நீங்கள் பாரம் இல்லாத வைக்கிறதும் அங்கே ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்குறதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். இது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி அடுத்து தெற்கு தென்கிழக்கு, பெண்களுக்கு முக்கியமான பகுதி தென்கிழக்கு வடமேற்கு. இந்த தென்கிழக்கு வடமேற்கு வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பமாகும் போது அந்த கர்ப்ப சிசு வளர்றது தென்கிழக்கு, அது டெலிவரி ஆகி வெளில வர்றது வடமேற்கு எக்ஸ்கிரீஷன், வெளியில போறது. அப்போ ஒரு கரு பத்திரமா உருவாகி அது அந்த அன்னையின் வயிற்றிலிருந்து வெளியில வரதுக்கு 2 திசைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ இந்த குழந்தை வேணும் அப்படின்றவங்க வந்து அந்த ஒரு தென்கிழக்கும் வடமேற்கும் ஓரளவுக்கு ஒரு நார்மலா ஒரு இந்த தென்கிழக்கில் பள்ளம் இல்லாமல், தென்கிழக்கில் கிணறு இல்லாமல், போர் இல்லாத, டாய்லெட் பாத்ரூம் இல்லாமல், செப்டிக் டேங்க் இல்லாத வீட்டுகளுக்கு போகும்போது அந்த கரு நல்லா உருவாயிடும். சரி, கரு உருவாயிடுச்சு, அது எப்படி அந்த அன்னையுடைய வயிற்றுலேருந்து வெளில வரும்? வடமேற்கில் வந்து திரும்பியும் ஒரு கிணறோ, வடமேற்கில் போர்வெல்லோ, ஒரு அடைக்கப்பட்ட பகுதியோ இல்லாமல் கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும்போது அழகாக அந்த பெண்ணுடைய வயிற்றிலிருந்து சிசு வெளில வரும், குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம் ஆகும். இது வந்து எப்படின்னா, நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் நிறைய பேர் வீட்டை பார்க்கலாம். அபாஷன் ஆகிறது, குழந்தை பிறந்து இறந்து போகிறது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து தென்கிழக்கும் வடமேற்கும் ஒரு ஃபால்ட் இருக்கும். கரு உருவாகிறதுக்கு வடகிழக்கு, அது வந்து ஒழுங்காக அந்த கருவை ஃபார்ம் ஆகி டெலிவரி பண்ணி இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு கரெக்டாக அந்த ரூட்டு ட்ராவல் ஆகும். வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு. தென்மேற்கில் வந்து அந்த ஆணும் பெண்ணும் அந்த இணைகின்ற ஒரு சங்கமம் நடக்குது. மண் தத்துவம் அங்கே, அதனால தான் பெட்ரூமை கொண்டு வந்து அங்கே வைக்கிறோம். மண்ணில் எது போட்டாலும் வளரும், அதனால தான் பீரோவையும் கொண்டு வந்து அங்கே வைக்கிறோம். அதே மாதிரி நீர் தத்துவம் கொண்ட நீர் தத்துவம் இருக்க கொண்ட வடகிழக்கில் தண்ணி போடுறது அந்தந்த காரகத்துவங்கள், அந்தந்த பஞ்சபூத தத்துவங்கள், அந்தந்த நீர்னா நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர், நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பு, மண் இருக்க வேண்டிய இடத்துல மண். மண்ன்றது வளரக்கூடிய
பொருட்கள். இப்போ பணம் எங்கே பார்த்தாலும் கரெக்டாக நம்ம ஊரில் இருக்க எல்லா மேஸ்திரிங்களே தென்மேற்கில் கொண்டு போய் டேங்கை வச்சிருவாங்க, பீரோ வச்சிருவாங்க. ஏன்னா அது பாரம் வைக்கணும். அது மட்டும் எல்லாருக்குமே தெரியும். ஏன் வைக்கிறாங்க? அது மண் தத்துவம், அதில் எது போட்டாலும் வளரும், நல்ல ஸ்திரத்தன்மையோடு இருக்கும். அதே மாதிரி கிழக்கு நவமணி சண்முகவேல் ஐயா கூட சொன்னாங்க, மிக 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 முக்கியமான விஷயம், எக்காரத்தை கொண்டு கிழக்குல பாரம் ஏற்றாதீங்க அப்படின்னு மிகப்பெரிய விஷயம் சொன்னார். இந்த காலத்தில் பொருளாதார நெருக்கடியில் இருக்க முக்காவாசி வீடுகள், மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்க வீடுகள் கிழக்கில் பாரம் ஏற்றப்பட்ட வீடுகளாக, கிழக்கில் படிக்கட்டு, பக்கத்து வீட்டுக்கு இவங்களுக்கு கிழக்கில் காம்பவுண்ட் இருக்காது, அந்த வீட்டினுடைய பாரம் வந்து இவங்க மேற்கில் இருக்கக்கூடிய வீட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து இன்விசிபிள் சேஞ்சஸ் இன் வாஸ்து. அதாவது பக்கத்து வீட்டுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இருக்கா? காம்பவுண்ட் போட்டுட்டா தான் பிரிக்க முடியுமே. காம்பவுண்ட் போடாத வரைக்கும் அவர்களுடைய கர்மாவையும் நாம் ஓரளவாவது அனுபவிக்க தான் வேண்டுமே. இது ஜோதிடத்துக்கு உட்பட்டது. இது வந்து நீங்கள் ஜோதிடர்களாக இருக்கும்போதும் தெரியும், ஜோதிடர்கள் வந்து அதிகமாக வாஸ்துவுடைய தெரிந்தவர்கள். அது வந்து உபப்பிரிவு தான் இது வாஸ்து. அதனால கிரகத்துக்கு உட்பட்டது தான் இந்த வாஸ்துவுமே. இது மிக மிக முக்கியம். வாஸ்துன்றது தனி கிடையாது, அதை தனின்னு சொல்கிறாங்க, அது கிடையாது. கிரகத்துக்கு உட்பட்டது தான் வாஸ்து. இந்த பல்வேறு விஷயங்களை இந்த வாஸ்துவின் மூலமாக எனக்கு இந்த குறைந்தபட்ச இந்த 10 நிமிடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, உங்கள் வீட்டில் உள்ள வடக்கையும் கிழக்கையும் ஓரளவு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். தெற்கு மேற்கு பள்ளம் வராமல் ஓரளவு பாரமாக வைத்துக்கொண்டு, கண்டிப்பாக எந்த வீடாக இருந்தாலும் ஒரு காம்பவுண்ட் சோறு போடுங்கள். காம்பவுண்ட் சோறு போடவில்லை என்றால், முடியவில்லை என்றால், தயவு செய்து ஒரு கயிறாவது கட்டி விடுங்கள் 2 வீட்டுக்கு நடுவில். கண்டிப்பாக அந்த லைன் ஆஃப் செப்பரேஷன், அந்த சின்ன ஒரு நைலான் ஒயர் வந்து கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா காம்பவுண்ட் போட முடியாதுன்ற பட்சத்தில். ஸோ வாஸ்து பற்றி நீங்கள் இதெல்லாம் வைக்கக்கூடாது, இங்கே வெயிட் வைக்கக்கூடாது, இங்கே பள்ளம் போடக்கூடாதுன்னா நீங்கள் நம்புங்க, நீங்கள் வெயிட்டை வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் 3 நாள் தான் ஒரு வாஸ்து வேலை செய்கிறதுக்கு. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஒரே வாரத்தில் நீங்கள் எல்லாரும் வாஸ்து மேல் நம்பிக்கை வச்சு அது கூட இயல்பாக ஒட்டிடுவீங்க. ப்ளஸ் உங்களுக்கு கிரகமும் சப்போர்ட் பண்ணும், எல்லாமே உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வழியை கொடுக்கும். எனக்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்பை தந்த என்னுடைய குரு திரு கணியர் ஏஎன் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, திரு கோட்டையூர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இது அனைவருக்கும் மிக நல்ல வாழ்த்துக்களை என்னை வாழ்த்தி வழி அனுப்புமாறு கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம், நன்றி.